ஆமா மறுபடியும் போனா அந்த அக்கா அடிப்பாங்க. நீ ஒரு கிளிப் மட்டும் வாங்கிட்டு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாசவி யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. இன்னைக்கு பாப்பா வந்து ராதே வேஷம் போடலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கான சில திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் போகிறோம். ஸோ இப்போ நம்ம கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மேக்கப் போட்டுட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜவுளி கடை, அதுக்கப்புறமா நகை கடை, இந்த ரெண்டுலையுமே நாங்கள் நேற்று ஈவினிங் போனோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த நாள் வந்து ராதே வேஷம் போட்டு பாப்பா கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது குட்டி ராதே குட்டி கிருஷ்ணன்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் எங்கள் கூட வந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். பாப்பாவுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் இருக்கு. ஸோ அதெல்லாம் போய் வாங்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நல்லா இருக்குல்லப்பா, இந்த கலர் ட்ரெஸ் தான் கிட்டத்தட்ட. மோஸ்ட்லி எந்த கடையும் இல்லை போலப்பா. நான் இன்னைக்கு கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, இங்கே பார்ப்போம். பாருங்க கிருஷ்ணன், கிருஷ்ணன் இது அழகா இருக்குல்ல பாருங்க. இந்த வட்டம் நீங்க ராதே எடுக்க போயிருக்காங்க. இது வந்து அங்க வந்து 180, ஆனா இதெல்லாம் இல்லை, இவ்வளவுதான் இருந்துச்சு. இது வந்து எல்லாமே சேர்த்து இது எவ்வளோ? அது 120. நல்ல வேலை இந்த ஓகே, நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. இல்லை, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதான் நல்லா இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா. இதே ஓகேவா? வாங்கியாச்சு ஒரு வழியா. இப்பதான் கூட்டம் வந்துட்டே இருக்குது. ஆமாப்பா, வளையல் வாங்கணும். நான் இதுல எல்லாமே இருக்குன்னு யோசிச்சுட்டேன். சரி ஓகே, போய் வளையல வாங்கிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் தாங்க, மறந்துட்டேன் நான். இந்த கம்மி வளையல் எவ்வளோ? நல்லா இருக்குல்ல? பொறுத்தவங்க, நீ இப்போ போய் போட போறேன். கிளிப்பு வேணும். ஆமா, மறுபடியும் போனா அந்த அக்கா அடிப்பாங்க. நீ ஒரு கிளிப் மட்டும் வாங்கிட்டு வா. என்னது? எல்லாமே வாங்கியாச்சு. இனி அவ்வளவுதான். இனிமேல் என்ன நெத்தி சூட்டியா? அதெல்லாம் இருக்கு, எல்லாமே உள்ள இருக்குதாங்க. அவ்வளவுதான். பாய் பாய், டாட்டா. இப்ப எல்லாமே வாங்கியாச்சுப்பா. நம்ம இப்ப வீட நோக்கி போக வேண்டியதான். முடிஞ்சிருச்சு, வாங்க. எல்லாமே வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வர வழியில நல்ல மழை பிடிச்சிருச்சு. ஸோ இனி போய் நம்ம பாப்பாவை குளிக்க வச்சு கிளம்பிடலாம். என்ன பண்ணிருக்கேன்னா, பாப்பா குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள பாப்பாவுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதனால எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஜிமிக்கி இப்ப வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டு விட போறேன். எப்படி வரும் அப்படின்லாம் தெரியல. நல்லா இருக்கு. வேற இல்லை அப்படின்னா பட்டுப்பாவோட போட்டதே நிறைய இருந்துச்சு. இதுல வந்து இந்த ஷால் வந்து அந்த அந்த இது மாதிரி போடுவாங்கல்லப்பா, ஃபுல்லாவா கடு மாதிரி போட்டு இப்படி போட்டு விடுறதுக்கு. கிளிப்பு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக பாப்பா வந்தோடனே நம்ம கிளப்பி விட கரெக்டாக இருக்கும். தான் போட்டு கிளிப்பு வாங்கிட்டு வந்தது காணாம்ப்பா. கிளிப் கிடச்சிருச்சு. எப்படி இருக்குன்னா பார்க்கலாம். அவசரத்துல வாங்கிட்டு வந்தாச்சு. அப்பதான் எல்லாம் இருக்காது. 40 ரூபா 50 ரூபா. அது
49. என்னப்பா யாரும் யூஸ் பண்ண மாதிரியே இருக்கு மஞ்சள்னு தெரியுதா? யூஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. செகண்ட்ஸா இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. சரி ஓகே, அவசரத்துக்கு வந்து கிடைச்ச அளவுக்கு லாபம். அதாவது எல்லாருமே செக் பண்ணியிருக்காங்க, நாம செக் பண்ணாம எடுத்து வந்திருக்கோம். அதை செக் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதனால இங்கெல்லாம் ஃபுல்லாமே ஒரு மாதிரி சாயமா இருக்குது. இந்த ஒயிட் எல்லாம் அவ்வளவா இல்லை, சரிதா? சரி ஓகே, அவ்வளோதான். பாப்பா குளிச்சுட்டு வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். வேற என்ன எடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா இப்போ வந்து ரெடியாக போறாங்க. நீயே தாங்க சிரிக்கிற. சுதா டிராவல்ஸ் என்னன்னு தெரியுமா? அப்படியா? இது இந்த பஃப காணோம். அந்த பவுடர் எல்லாம் போட்டு அடிச்சு பாத்தி. சரி ஓகே, எந்த பக்கம் பார்க்க வேண்டாம், லாஸ்ட்ல பார்த்தா போதும். இதுதான் பாப்பாவோட பிரச்சனையே ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே லைட்டா ஏதோ ஒன்று பண்ண போய் பார்த்துட்டு வரவா. நான் எவ்வளவு நேரம் அப்புறம் உட்காந்து இப்ப டைம் இல்ல நமக்கு, நம்ம மொத்தமா கனர்ல பார்த்தோம். ஓகேவா? ஏதோ வீடியோ எடுக்கிறதுனால வந்து அம்மாவோட வந்து ஜோதியா இருக்காங்க. ஏன் நான் வீடியோ எடுக்கலன்னா சந்தர்ப்பமா மாறிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல, மேக்கப்லாம் வந்து பண்ணும்போது அம்மா வந்து ஒரு இங்க பாருங்க. தங்க தங்க வெயிட் பண்ணு, உனக்கு வந்து நான் சர்ப்ரைஸா. ஃபைனலா அந்த கோல்டன் நுழையது நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சுன்ற அது நல்லா இருந்துச்சுப்பா. இதுவும் நல்லா இருக்கு. ஏன்னா அது வந்து எவ்வளவு அப்படின்னா 110 ரூபா. ஓகே ஓகே. பாப்பா வந்து வளையலே போடாது, எப்பயாச்சும் போட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சிருவாங்க. அது வேஸ்டா தான் போகும். இப்ப 60 ரூபா. இது நல்லா தானே இருக்கு. 110 ரூபா எங்க இருக்கு, 60 ரூபா எங்க இருக்கு. ஸோ வந்து இதனால இப்படி வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? 3 4 5 6 7 8 9 10. வாவ், சூப்பரா இருக்கு. பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோல்டு, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப சின்ன வயசுல கோல்டுல ரிங் போட்டாங்க. இது வந்து வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம். பாப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பத்தான் வந்து பர்த்டே கிஃப்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பிடிச்சிருக்கா தங்க அந்த ரிங் உங்களுக்கு? ஆனா ஸ்கூல் போகும்போதெல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் கழட்டிடுங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? இப்ப வந்து இது போடலாம். எனக்கு இதுதான் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. அந்த அதாவது நீ வந்து இந்த எல்லோ கலருக்கு எல்லோ கலர் ஷாலோ இல்ல அந்த பிங்க் கலருக்கு பிங்க் கலர் ஷாலோ வாங்கிட்டு வந்திருக்கலாம். என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் இல்ல அப்படி இல்ல, நம்ம தனியா போய் வாங்கினாலும் வாங்கிருக்கலாம்ல. இது கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைச்சேன். கோல்டன் கலர் சம்பந்தம் இல்லாமல இருக்காது, சம்பந்தப்படுத்துவோம் நம்ம. பாப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இப்போ வந்து நம்ம தலை காயணும், அதுக்குள்ள நம்ம இந்த போட்டுருவோம். நீ லிப்ல இது பண்ணக்கூடாது. ஓகே, ஃபைனலி குட்டி ராதை வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு. சேர்த்தங்க. ஃபைனலி ராதை ரெடி ஆயிட்டாங்க. நல்லா இருக்கா தங்கம்? கண்ணாடில பாருங்க. இல்ல நான் கூட அந்த ஷாலுக்கு இது கரெக்டா இருக்காது அப்படிலாம் நினைச்சேன். நல்லா இருக்கு. தங்கம் இங்க திரும்புங்க, இது காமிங்க எல்லாருக்குமே. நல்லா இருக்கான்னு கேளுங்க. ஓகே.
இவ்வளவு நேரம் மழையா இருந்துச்சு, இப்ப மழை வந்த தடமே இல்லாம இருக்கு பாருங்க. நம்ம வரப்பெல்லாம் போச்சுனா நீங்க மழை இருக்குன்னு நினைச்சா பரவாயில்ல. அது நேத்துல இருந்தே அப்படிதான், திடீர்னு பெய்யுது திடீர்னு வருது. இந்த ரோடு ஈரம் கூட காஞ்சிருச்சு. பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நாங்கள் குமரன் ஜுவல்லரிக்கு தான் போனோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக 6 o'clock ஆகும்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் குட்டி ராதை கிருஷ்ணன்லாம் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி நாங்கள் தான் வந்து ஒரு தேர்டாக போனோம்னு நினைக்கிறேன். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு. ஏன்னா மரத்தில் செஞ்சுருந்தாங்க. அப்புறமா டான்ஸு, எல்லாருமே டான்ஸு பாட்டுன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே சினிமா பாட்டுனால போட முடியல. இந்த பாப்பா வந்து என்னோடய கசினோட பாப்பா, ரொம்ப க்யூட்டாக வந்திருந்தாங்க குட்டி கிருஷ்ணனா. ஆனால் என்ன அங்கே ஃபேன் இல்லாதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாங்க. அப்புறம் எல்லா கிருஷ்ணனையும் ஃபோட்டோ வீடியோ எடுத்து முடிஞ்ச அளவுக்கு. இங்கே ஃபங்க்ஷன்லாம் முடித்ததுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜவுளி கடைக்கு தான் போயிருந்தோம். ஆனால் அங்கே வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஃபங்க்ஷன்லாம் 3 மணிக்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரி நாங்கள் சும்மா ஒரு சாரீ இல்லாட்டி சுடிதார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். சாரீஸ் எல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, ஆடி ஆஃபரில். அப்புறமா பாப்பா வந்து டாய் செக்ஷன் போனாங்க. இப்போ தான் பர்த்டேக்கு நிறைய டாய்ஸ் கிஃப்டாக வந்துச்சு. மறுபடியும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள சமாளித்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறமா இந்த டெடி பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்க்க. அதுதான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ வரணும்னா இந்த ஒரு